வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர், கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கையை பேசு பொருளாக்கி பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அதாவது ஒரு இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் தளத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய எடுத்த விபரீத முடிவையும் அதன் காரணமாக மனைவி, மகள், அவர் 3 பேரும் உயிரிழந்த சம்பவம் ஒரு பேசு பொருளாகவும் பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு அலியாகவும் காணப்பட்டது. இந்த மனைவி, பிள்ளைகள் கொலை செய்ய இவர் ஏன் துணிந்தார்? அதற்கு பின்புலமாக இருந்த காரணம் யாது? நேற்றைய நாளிலிருந்து இலங்கை முழுவதும் இந்த சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு பொறுப்பான பதவியில் இருப்பவர் இவ்வாறான முடிவுகளை ஏன் எடுத்தார்? அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் நன்றாக அலசி பார்க்க வேண்டும். இன்றைய இந்த சம்பவத்திற்கு அடிப்படை காரணமாக என்ன இருக்கின்றது என்று சொல்லியும், இவற்றுக்கு இந்த கொலை எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்ன காரணத்திற்காக இந்த 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 கொலைகளுக்கான காரணமாக ஒரு அதிர்ச்சி பின்னணியை அதிர்ச்சி தரும் காரணங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை உங்கள் அயலவர், நண்பர்கள், உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு இந்த சம்பவத்திற்கு பிரதானமான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு அரசியல்வாதி, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி தனது மனைவி, தனது மூத்த மகள் தான் என்றவற்றை படுகொலை செய்திருக்கின்றார். இந்த படுகொலைக்கான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். இவர் ஐக்கிய தேசிய கட்சியில் ஆரம்ப காலத்தில் இணைந்து தன்னுடைய அரசியலினுடைய ஆரம்பத்தை இவர் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். அவ்வாறு ஆரம்பத்தில் நுழைந்து வந்தவர் சம்பிக்க நிலந்த என்று சொல்கின்ற ஒரு அரசியல்வாதி. அப்போ இந்த சம்பிக்க நிலந்து என்ற அவர் அரசியல் பயணத்தை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து தான் முதல் தொடங்கியிருக்கின்றார். அவ்வாறு இருந்து ஆரம்பித்தவர் வளர்ச்சியடைந்து அந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வளர்ச்சியடைந்து சிறிது காலத்தில் யட்டினுவர என்ற பிரதேச சபை தலைவராக வளர்ச்சியடைந்தார். அந்த பிரதேச சபை தலைவராகவும் பணியாற்றினார். அதன் பின்னர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயற்பட்டிருக்கின்றார். இவ்வாறு இவர் இணைந்து செயற்படுகின்ற போது கடந்த உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது தானே. அப்போ கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியில் போட்டியிட்டு அதே யட்டி நுவர என்ற அந்த பிரதேச சபையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முன்னர் சபை தலைவராக இருந்தார். ஆனால் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சி தலைவராக மாறியிருக்கிறார். அப்போ எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். அதாவது முன்தினம் வரை அவர் இந்த யட்டினுவர என்ற பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவராகத்தான் அவர் இருந்திருக்கின்றார். இவரின் வீடு யட்டினுவர யக்கலதனியா என்ற பிரதேசத்தில் இருக்கின்றது. மிகவும் ஒரு அழகான வீடு, 2 மாடிகளை கொண்டிருந்தது. இவருடைய குடும்பமும் அழகான குடும்பம். இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், அதாவது மிக பரபரப்பை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகளை அந்த சம்பிக்க நிலந்த என்பவர் செய்திருக்கின்றார். அங்கு வந்து தவறான நடவடிக்கைகள் எடுத்து அவர் தவறான முடிவு எடுத்து தன்னை உயிர் மாய்த்திருக்கின்றார். அவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது. இதே போல் அவர்களுடைய மாடி வீடுகள் தானே. அப்போ அவர்களுடைய கீழ் மாடி மற்றும் மேல் மாடிகளில் ஏனைய 2 இடங்களில் ஒரு மாடியில் அவருடைய மனைவியின் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு மாடியில் அவருடைய மகளின் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு மகள் உயிருடன் அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றார்.
அப்போ இது என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் ஒரு குழப்பம், ஒரு திகில், ஒரு அச்சம். அப்போ இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். கணவன் மனைவி ஒருமித்து, கணவன் மனைவி மற்றும் ஒரு பிள்ளைகள் உயிரிழந்த நிலையில் மற்றொரு பிள்ளை எவ்வாறு உயிர் தப்பியது? உண்மையில் இது ஒரு அச்சம் தருகின்ற விடயமும் ஒரு சந்தேகப்படக்கூடிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அப்போ இது எவ்வாறு இந்த கோணங்களில் என்னென்ன கோணங்கள் எல்லாம் போலீஸ் விசாரிக்க முடியுமோ அந்தந்த கோணங்களில் போலீஸார் விசாரிக்கின்றார்கள். அவர்களினுடைய சந்தேகங்கள் என்று ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் பிள்ளையிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டது, அந்த அடிப்படையில் இதுதான் காரணம் என்று சொல்லி போலீஸார் சில காரணங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்று சொல்லி உண்மையான விடயத்தை நாங்கள் பார்க்க போனால் சம்பிக்க நிலந்த என்பவரை கேட்டால் தான் தெரியும், அவர்தான் உயிருடன் இல்லையே. அப்போ அந்த உண்மையான இந்த விசாரணைகள் எடுகொண்ட கருத்துக்கள் மற்றும் ஊகங்கள் என்பவற்றின் அடிப்படையில் தான் பின்வரும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்போ நேற்று அதிகாலை வேளை இலங்கையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. தன்னுடைய மனைவியான திலி ருசி ஏலத் குமாரகே வயசு 45 வயது, அது அவருடைய மனைவி. மற்றது மகள், அதாவது மூத்த மகள் வயசு 17, திகாரா சுஷின் ஷானி ருக்கொடா. எனவே குறித்த மகள், அப்போ இவர்கள் இருவருக்கும் அவர் ஒரு வகையான தூக்க மாத்திரையை வழங்கியிருக்கின்றார். அதாவது அவர் வழக்கம் போல ஒரு இனிப்பு பொருளை பரிமாறுவது போல ஒரு தூக்க மாத்திரையை பரிமாறியிருக்கின்றார். அவர்கள் அதை குடித்து மயக்கமடைந்த பின்னர் அவர்களை கழுத்து நெரித்து கொலை செய்திருக்கின்றார் என்று சொல்லி போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றார்கள். தன்னுடைய மனைவி மற்றும் மூத்த மகளை கழுத்து நெரித்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கின்றார். ஆனால் 2வது மகள் எவ்வாறு தப்பினார்? இதுதான் போலீசாரை மேலும் ஒரு சந்தேகத்துக்கும் ஒரு திகில் நிறைந்த சந்தேகத்துக்கு விட்டு சென்ற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இந்த மகள் எவ்வாறு தப்பியிருக்கிறார் என்று சொல்லி இந்த காரணத்தையும் சொல்கின்றார்கள். அந்த குறித்த சம்பவம் நடைபெற்ற நாளைக்கு முந்தைய நாள், அதாவது முதல் நாள் பாடசாலை கல்வி சுற்றுலா ஒன்றிற்காக சென்றுவிட்டு நள்ளிரவு வேளையில் தான் அந்த 2வது மகள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றார். அப்போ சம்பிக்க நிலந்த பாடசாலைக்கு சென்று அங்கு தன்னுடைய அந்த 2வது மகளை அழைத்து வந்திருக்கின்றார். அவருக்கும் இவர் மனைவி மற்றும் மூத்த மகளுக்கு கொடுத்த மாத்திரைகள் போலதான் இந்த மகளுக்கும் ஒரு மயக்க மாத்திரையை வழங்கியிருக்கின்றார். இந்த மகளையும் சிறிது நேரத்தின் பின்னர் தூங்கி இருப்பார் என்று நினைத்து அவளையும் கொலை செய்ய சென்ற போது, ஆனால் அவள் விழித்திருந்த நிலையில் அவர் கொலை செய்ய முடியாமல் விட்டுவிட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி நிலவுகின்றது. இதே போல் இன்னொரு செய்தியும் இருக்கின்றது. இன்னொரு செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது, தனக்கும் மாத்திரைகளை தந்துவிட்டு தன்னுடைய தந்தை சென்றதாக அந்த 2வது மகள் கூறியிருக்கின்றார். தான் தூங்கியதால் சிறிது நேரத்தின் பின்னர் தன்னுடைய கழுத்து நெரிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதாகவும், அப்பொழுது தான் விழித்த போது தன்னுடைய தந்தை ஒரு கையில் கம்பியுடன் நின்றதாகவும், பின்பு தான் விழித்து பார்த்தபோது தன்னை கட்டி அணைத்துவிட்டு சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அதன் பின்பு அவர்களின் வீட்டிற்கு வெளியில், அதாவது சமையலறைக்கு பின்னர் நிலத்திற்கு அடியில் ஒரு மரத்தில் தொங்கிய நிலையில் தந்தையின் உடல் மீட்கப்பட்டதாகவும் அந்த தப்பிய மகள் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு வசதிகள் படைத்தவர் ஏன் இவ்வாறு ஒரு முடிவுகளை எடுத்தார்? இவ்வாறான ஒரு விபரீத முடிவை எடுத்து ஏன் இந்த கொலைகளை செய்தார் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்து பார்த்தால் இதற்கு பின்னால் பல திடுக்கிடும் காரணங்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இன்று சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, எமது சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கடன். அதாவது சௌகரியமாக வாழ வேண்டும், லக்ஸரியாக வாழ வேண்டும், பெறுமதியான வாகனங்கள் ஓட வேண்டும், பெறுமதியான வீடுகள் காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னால் மிக உயர்ந்தவர்களாக தெரிய வேண்டும் என்று சொல்லி கடன்களை வாங்கி குவித்துவிட்டு
அந்த கடன்களை மிக அளவுக்கதிகமான வட்டிகளுக்கு அந்த கடன்களை வாங்கி குவித்துவிட்டு அதனை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் இவ்வாறான முடிவுகள் பல குடும்பங்கள் எடுக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கூட இந்த முடிவுகள் பல குடும்பங்களில் எடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த காணொலியை நீங்கள் நிச்சயமாக பலருக்கு பகிர வேண்டும். எனவே இவ்வாறு அந்த முடிவு எடுத்ததற்கு காரணம் இவர் சம்பிக்க நிலந்தவர்க்கும் ஒரு தொழிலதிபரிடமிருந்து பெறப்பட்ட பெருமளவு கடன். அதாவது இவர் சிறிது காலத்திற்கு முன்னர் கண்டியில் ஒரு தொழிலதிபரிடம் 5 மில்லியன் ரூபாய் கடன் பெற்றிருக்கின்றார். இதனை திருப்பி அடைக்க முடியாதன் காரணமாக இந்த முடிவுகள் எடுத்திருக்கின்றார். அதாவது இதனை வட்டிக்கு பெற்றிருக்கின்றார். வட்டி இன்றைய காலகட்டத்தில் வட்டி அளவுக்கு மிஞ்சிய வட்டி மீட்டர் வட்டி என்றெல்லாம் செல்கின்றது. ஒரு நாளில் காலமே வாங்கின ஒரு 500 ரூபா பின்னேரம் திருப்பி கொடுக்கின்ற போது 2 மடங்காக கொடுக்கப்பட வேண்டும் என்றது மீட்டர் வட்டி. அதே போல் ஏனைய வட்டிகளும் அதிகரித்த வட்டிகள் காணப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில் அந்த தொழில் அதிபர் அந்த கடனை தனக்கு திருப்பி தருமாறு, வாங்கிய பணத்தை திருப்பி தருமாறு மிரட்டி வந்ததாகவும் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் சம்பிக்க நிலந்த என்பவர் தெரிவித்திருக்கின்றார். இது அடிதடி வரை சென்றதாகவும் தன்னை சில இடங்களில் மறைத்து அடித்ததாகவும் தாக்கியதாகவும் இவர் குறிப்பிடுகின்றார். 5 மில்லியன் பணத்தில் அப்போ 5 மில்லியன் பணத்தை வாங்கிவிட்டு இவர் செய்ததும் பிழைதானே. அப்போ இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு கொஞ்சத்தையாவது திருப்பி அடைப்போம் என்று சொல்லி இந்த வருடத்தின் முற்பகுதி மார்ச் மாதம் தன்னிடம் இருந்த ஒரு காரை விற்று அதில் 1.5 மில்லியன் தொகையினை திருப்பி கொடுத்ததாகவும் சம்பிக்க நிலந்த என்பவர் தெரிவிக்கின்றார். அப்போ அந்த கடன் பிரச்சனையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி அடைத்து விட்டார். இதன் காரணமாக கூட கடன் பிரச்சனை தீரவில்லை என்று சொல்லியும் அதன் காரணமாக தான் தொடர்ந்து மிரட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். கடன் பிரச்சனைக்கு காரணம் பிரச்சனை இவருக்கு எப்போது வந்தது என்று எங்களுக்கு என்னென்று தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்போ இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். கடிதம் 4 பக்கங்களை கொன்ற ஒரு கடிதமாக காணப்படுகிறது. அந்த கடிதம் தற்போது போலீசாரின் கையில் கிடைத்திருக்கின்றது. இதனை வாசித்து போலீசார் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுதான் இந்த கொலைக்கு காரணம் என்று சொல்லி இவர் வெளியிட்டிருக்கின்றார். இதில் 1.5 மில்லியன் ரூபாய்களை கொடுத்திருந்தும் தொழிலதிபர் தொடர்ந்தும் அச்சுறுத்தி வந்ததாகவும் குறிப்பாக அவருக்கு மூத்த ஒரு போலீஸ் அதிகாரியின் நட்பு இருந்ததாகவும் அந்த போலீஸ் அதிகாரியினுடைய துணையுடன் தன்னை மிரட்டி வந்ததாகவும் தனக்கு பெரிய அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த போலீஸ் அதிகாரிக்கு 5 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு கொடுத்தால் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கலாம் என்று சொல்லி இன்னொரு சட்டத்திறனியும் இதில் நுழைந்ததாகவும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் உயிரிழந்த தன்னுடைய 17 வயது மகள் ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர். இந்த தொழுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு இந்தியா கொண்டு சென்று இந்தியாவில் அந்த சிகிச்சையை மேற்கொண்டு அவரை சுகப்படுத்தி இங்கு கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களுடன் இருந்த நிலையில்தான் இந்த விபரீத முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் இந்த துப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றதாகவும் அயலில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உறவினர்களிடம் போலீசார் விசாரித்த போது குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகியோர்களிடையில் மிகவும் நல்ல தொடர்புகள் இருந்ததாகவும் அந்யோன்யமாக இருந்தார்களாகவும் ஒற்றுமையோடு இருந்ததாகவும் அவர்களுக்கிடையில் எந்த பிரச்சனை இருந்ததாகவும் தங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லியும் இந்த கடன் பிரச்சனை தான் இதற்கு காரணம் என்று சொல்லியும் ஆனால் அவர் இப்படியான ஒரு முடிவை எடுப்பார் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். கடிதத்தில் இன்னும் பல விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதாவது 4 பக்க கடிதங்கள் போலீசாருடைய கையில் கிடைத்திருக்குத்தானே. அப்போ அந்த கடிதத்தில் இன்னும் பல பிரச்சனைகளையும் அவர் எழுதியிருக்கின்றார். தொழிலதிபர் தன்னுடைய வீட்டை விற்று அல்லது தன்னுடைய வீட்டை எழுதி தருமாறும் தன்னை அச்சுறுத்தினார் என்று சொல்லியும் அதற்கு தான் முடியாது என்று சொல்லியும் அதற்கு தான் பல தடவை தாக்கப்பட்டதாகவும் அதன் போது தன்னிடம் உடலில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றார். தனது 2வது மகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று விட்டுவிட்டு வருகின்ற போது தன்னுடைய சேட்டு சட்டையை பிடித்து இழுத்து தான் தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம் என்று சொன்னால் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. கடனை நீங்கள் திருப்பி கட்டக்கூடிய நிலையில் இருந்தால் கடனை வாங்குங்கள். திருப்பி கட்ட முடியாத நிலையில் இருந்தால் கடன் வாங்காதீர்கள். ஆணையில்
அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். அப்போ உங்களுடைய விரலுக்கேற்றதான் வீக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது. சமூகத்தினுடைய ஓட்டத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவையற்ற கடன்களை வாங்கி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அவசியமில்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அதன் வழியாகத்தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். குறுக்கு வழியில் நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் இவ்வாறு தான் முடியும். இந்த சம்பிக்க நிலந்த கடன் வாங்கினாரே தவிர அதனை திருப்பி அடைக்க முடியாதன் காரணமாகத்தான் இவ்வாறான முடிவுகள் எடுத்திருக்கின்றார். அடுத்ததாவது கடன் கொடுப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை, கடன் கொடுக்கின்ற நீங்கள் அளவுக்கு மிஞ்சிய வட்டிகளை விதித்தால் இவ்வாறான கடன் பெற்றவர்கள் இவ்வாறான முடிவுகளைத்தான் எடுப்பார்கள். எனவே நீங்கள் கடன் கொடுப்பவர்களும் சரி கடன் வாங்குவவர்களும் சரி வடிவாக சிந்தித்து செயற்படுங்கள். அவ்வாறு செயற்படுகின்ற போது எங்களுடைய பெறுமதியான உயிர்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். மனித உயிர் என்பது மிக பெறுமதியான ஒரு சொத்து. எனவே அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமைகளாகும்.